மே 18ஆம் தேதியான இன்றைய நாள் உலக தமிழினத்தால் மறக்க முடியாத நாளாக பார்க்கப்படுகிறது. இலங்கையில் போராளிகளின் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்ட இந்த நாளில் தமிழீழத்தின் இன்றைய நிலை குறித்து இலங்கையில் தமிழர் வாழும் பகுதியிலிருந்து சத்தியம் டிவியின் பிரத்யேக பதிவுகளை பார்க்கலாம். தமிழின அழிப்பு இடம்பெற்று 17 ஆண்டுகள் கடந்த நிலையில் இறுதி யுத்த காலத்தில் இடம்பெற்ற இன அழிப்பிற்கான எந்த ஒரு நீதியோ பொறுப்பு கூறலோ அல்லது காணாமல் போனவர்களுக்கான ஒரு தீர்வோ இதுவரை புதிய அரசாங்கம் கூட எட்டாத நிலையிலும் அன்று தமிழகத்தையும் நோக்கி எழுப்பப்பட்ட அவல குரல்களுக்கு அபயக்கரம் நீட்டாது அப்ப இருந்த தமிழக அரசுகளும் புறக்கணித்த நிலையில் தற்போது தமிழக முதல்வரும் இதுக்கு உதவியை அவரும் புரிவாரா என்கின்ற எதிர்பார்ப்போடும் இன்றும் அந்த இறுதி யுத்தத்தின் அவலங்களும் இழப்புகளுக்கும் எந்த அரசும் இலங்கையிலிருந்து இதுவரைக்கும் தீர்வு வழங்கவில்லை, இனியும் வழங்கும் என்ற நம்பிக்கை இல்லாத நிலையிலேயே இந்த ஈழ மக்களின் அவலம் இன்றும் தொடர்கதையாகவே உள்ளது. உண்மையில் அரசியல் தீர்வு கிடைக்கும் என்றதிலே எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை. ஏனெனில் நாங்கள் சர்வதேசத்திடம் கேட்டிருக்கின்றோம், இந்த மாறி மாறி வருகின்ற இந்த அரசாங்கத்திடம் கேட்டிருக்கின்றோம். அரசியல் ரீதியாக போராட்டம் அமைக்கப்பட்ட பின்பு பல முனைகளிலே அவர்களை கேட்டிருக்கின்றோம். எந்த விதத்திலும் எந்த அரசாங்கமும் அரசியல் ரீதியாக எந்த தீர்வினையும் தரப்போவதில்லை என்பதனை உண்மையில் நான் இந்த இடத்திலே கூறுகின்றேன். யுத்தம் முடிந்து 17 வருடங்களை தாண்டியும் தமிழ் மக்களுடைய நிம்மதியான வாழ்வு கேள்விக்குறியாகவே இன்றைக்கும் உள்ளது. ஒரு நல்ல ஒரு விடுதலையை, நல்ல ஒரு வாழ்க்கையை, நல்ல ஒரு நிம்மதியை கடந்த கால இனத்துவேசம் வந்த இந்த சிங்கள தேச அரசுகளை விட இன்றைய அரசு பெற்றுத் தரும் என்று எதிர்பார்த்ததெல்லாம் கேள்விக்குறியாகவும் ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலைக்குத்தான் போயிருக்கின்றார்கள் மக்கள். இந்த அரசாங்கம் தமிழ் மக்களுக்கான எந்த தீர்வையும் தரும் என்று எந்த சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் நம்ப இல்லை. ஆனா விட்ட இடத்துல தான் நாங்க தேட முடியும். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் மாறி மாறி வருகின்ற ஆட்சியாளர்கள் தங்களுடைய நலன்களை அல்லது பௌத்த பேரணவாதத்தினுடைய நலன்களை மேம்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை தான் தொடர்ச்சியாக செய்து வருகின்றார்கள். ஆனால் நாங்கள் ஒரு அழிக்கப்பட்ட இனமாக சர்வதேச ரீதியாக நாங்கள் எங்களுடைய விடுதலைக்கான பயணத்தினை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சர்வதேச சமூகங்கள் ஏனைய நாடுகளோடு ஒப்படைக்க நாங்கள் மிக மோசமாக ஒரு அழிக்கப்பட்ட தமிழினமாக இருக்கின்றோம். ஆகவே எங்களுக்கான தேசத்தை உருவாக்குவதற்காக நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்க வேண்டும். இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் தாங்கள் இந்த ஆட்சிப்பிடம் ஏறுவதற்கு முன் மக்கள் மத்தியிலே கூறிக்கொண்ட விடயங்கள் தாங்கள் இந்த பிரச்சனைக்கான உடனடி தீர்வினை பெற்றுத் தருவோம் அல்லது அரசியல் கைதிகளை விடுவிப்போம், காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான பொறிமுறையை அமைத்து அவர்களை கண்டறிவதற்கான செயற்பாடுகளை தொடர்வோம் என்று சொல்லிக் கொண்டிருந்த இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் இன்று இந்த பேரணவாத மனோநிலையில எங்களுடைய நிலங்களை வளங்களையும் ஆக்கிரமிக்கின்ற செயற்பாடுகளை தான் முன்னெடுத்து வருகின்றார்கள். இப்ப காணா போனவர்கள் இன்னும் கண்டுபிடித்து அது சம்பந்தமா எந்த இதுவும் இல்லை. மற்றது யுத்தத்தால் அப்படிப்பட்ட இராணுவம் வச்சுக்கிற காணிகள் விடுவிக்கப்படவில்லை. மற்ற இந்த இழப்பீடுகள் சனங்கள் இழப்பீடுகள் எந்த இழப்பீடும் வழங்கப்படவில்லை. ஆனால் இழப்பீடுகள் சனத்தின் இழப்பீடுகளால் ஈடு செய்ய முடியாது. அவ்வளோ இழப்பீடுகள் இருக்கின்றது. அதுக்கான இழப்பீடுகள் இந்த அரசாங்கத்தில் இந்த இதுவும் வழங்கப்படவில்லை. ஒரு நாடு இரு தேசம் என்ற கோட்பாட்டில் வடக்கு கிழக்கு நெஞ்ச தாயத்தில் கௌரவமான சுதந்திரமான வாழக்கூடிய நல்ல ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று எங்களுடைய நோக்கம். தமிழகத்தையும் நோக்கி எழுப்பப்பட்ட அவல குரல்களுக்கு அபயக்கரம் நீட்டாது அப்ப இருந்த தமிழக அரசுகளும் புறக்கணித்த நிலையில் தற்போது தமிழக முதல்வரும் இதுக்கு உதவியை அவரும் புரிவாரா என்கின்ற எதிர்பார்ப்போடும் இன்றும் அந்த இறுதி யுத்தத்தின் அவலங்களும் இழப்புகளுக்கும் எந்த அரசும் இலங்கையிலிருந்து இதுவரைக்கும் தீர்வு வழங்கவில்லை, இனியும் வழங்கும் என்ற நம்பிக்கை இல்லாத நிலையிலேயே இந்த ஈழ மக்களின் அவலம் இன்றும் தொடர்கதையாகவே உள்ளது. இலங்கையினுடைய பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டால் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கின்றது. ஏனெனில் ஒவ்வொரு பொருட்களுக்கும்
விலை ஏற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஏனெனில் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்திருக்கின்ற வேளையிலே அரசாங்கத்தால் அதை எந்த வகையிலும் கொண்டு செல்ல முடியாத நிலையிலே எங்களுடைய மக்கள் மீது அந்த சுமைகளை சுமத்துவதற்காக இன்றைய அரசாங்கமும் கடந்த அரசாங்கங்கள் போல் வாய்ப்பேச்சளவில் சொல்லிவிட்டு எந்த விதமான ஒரு முன்னேற்றகரமான செயற்பாட்டையும் செய்யவில்லை. உண்மையில் இது ஒரு வருத்தத்துக்குரிய விடயம். எங்களுடைய மக்கள் தொடர்ந்தும் துன்பத்திலேயே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எதிர்வருகின்ற காலம் மிகவும் இப்போது இருக்கின்ற காலத்தை விட மோசமான நிலையிலே போன்றது. ஏனெனில் எங்களுடைய பொருளாதாரம் முன்னேறி சென்றால் தான் எதிர்வருகின்ற காலங்களிலே எங்களுடைய இளைய தலைமுறை இந்த நாட்டை நல்ல முறையிலே கொண்டு செல்ல முடியும், அல்லது இங்கே இருக்கின்றவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நல்ல முறையிலே கொண்டு செல்ல முடியும். உண்மையில் எதிர்காலம் என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இங்கே காணப்படுகின்றது என்பதை இந்த இடத்திலே நான் கூறி வைக்க விரும்புகின்றேன்.